ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ஒரு 1 கேஜியில் வந்து பார்பி கேக்குங்க. நார்மலாக பார்பி கேக் பார்த்தீங்கன்னா பார்பி நிற்கிற மாதிரி பண்ணுவோம். இல்லைனா சிட்டிங் டாலுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயராக இருக்கும். இது வந்து 2 டயர்லேயே வந்து சிட்டிங் டால் பொசிஷன் தான் பண்ணியிருக்கிறது. கீழே இருக்க டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோலையும், மேலே உள்ள டயரை வந்து 1/4 கிலோலையும் மேக் பண்ணி 1 கேஜி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்க. அஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் டயர் கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணுற மாதிரி ஸ்டாக் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 2 சைடும் நான் வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுட்ருக்கேன். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த பார்பியோட முன்னாடி ஃப்ரண்டேஜ் மட்டுமே வந்து ரோஸ் டிசைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு பேக்கில் வந்து அங்கங்கே ஒரு ரோஸ் கொடுக்கலாம். பொதுவாக கவுனில் வந்து அப்படி தான் இருக்கும்ல, ஃப்ரண்டேஜ் மட்டும் நல்லா வந்து கொசன்னு டிசைன் இருக்கும், பின்னாடி வந்து ஒரு சிம்பிள் டிசைன் தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் அகைன் வந்து க்ரீமை வந்து கலர் பண்ணிவிட்டு பேக்கேஜுமே வந்து ஃபுல்லாகவே வந்து இதே ரோஸ் டிசைனே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சித்தப்பாவோட பொண்ணுக்காக தான் இந்த கேக் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே இந்த கேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது கூடவே பார்த்தீங்கன்னா 7 லேயர் ஃப்ராஸ்டிங் கப் கேக்ஸுமே கேட்டிருந்தாங்க.